இந்தியால குழந்தைய வளர்க்கறத விடுங்க, ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளப்புறத பத்தி முதல்ல பேசுவோம். காலையில எழுந்து பையனை குளிக்க வைக்கலான்ட்டு குழாவை திறந்தா தண்ணி வரும், ஆனா வராது. அப்புறம் அவசர அவசரமா பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்றா அங்க பஸ் வரும், ஆனா வராது. இது எப்படி இருக்குன்னா, இந்த எதிரணியினர் பேசும்போது அவங்க வாயிலிருந்து உண்மை வர மாதிரி வரும், ஆனா வராது. அதனால் நடுவர் அவர்களே எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களை வைத்து எதையுமே எடை போட்டு விடாதீர்கள். எங்கள் அணியின் அடிப்படை பார்த்தா இந்த பக்கம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எங்கள் அணியின் அடிப்படை வாதம் இதுதான். இந்தியாவில் வாய்ப்புகள் இல்லைன்னு சவால். இங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதுல எதை பயன்படுத்துறதுங்கிறதுல சவால். அங்க பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதே சவால். இங்க 20வது வாரத்துல தெரிஞ்சுக்கிறதா 16வது வாரத்திலேயே ஸ்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதாங்கிறது தான் சவால். அங்க கிராமங்கள்ல டயப்பர்னா என்னன்னே தெரியல, அது என்ன காகித ஜட்டியா என்று கேட்கிறாளே. இங்க காஸ்கோல வாங்குறதா சாம்ஸ் கிளப்ல வாங்குறதா அவ்வளவுதான் சவால். அதுலயும் அப்பா ஹக்கீஸ் வாங்கலான்னு சொல்லுவாரு, அம்மா பேம்பர்ஸ் வாங்கலான்னு சொல்லுவாங்க. இதுதான் சவால். சரி, பையன் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பள்ளிக்கு அனுப்பி நல்ல படிக்க வைக்கலாம்னா அங்க திருக்குறளும் குறுந்தொகையும் கற்க பெருந்தொகை தேவைப்படுகிறதே. அகநானூறு புறநானூறு படிக்க பல நூறு செலவாகிறதே. இதற்கு என்ன காரணம்னு நாங்கெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம். இப்ப இந்தியால ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு வைங்க, முதல்ல ஒரு சைனாக்காரனை கூப்பிட்டு கேட்கறாங்க எவ்வளவு செலவாகும். அவன் பொருள் 20 ரூபாய், கூலி 10 ரூபாய், மொத்தம் 30 ரூபாய்ங்கிறான். அடுத்து அமெரிக்கா காரனை கூப்பிட்டு கேட்டாங்க, அவன் பொருள் அதே 20 ரூபாய், ஆனா கூலி 40 ரூபாய், மொத்தம் 60 ரூபாய். கடைசியா நம்ம இந்தியாக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க 230 ரூபாய்னா. என்னடா கணக்குனா, உனக்கு 100 எனக்கு 100 மீதி 30 சைனாக்காரங்களுக்கு கொடுத்தா கட்டிட்டு போறாங்கிறான். இதை நாங்கள் வேடிக்கையாக கூறவில்லை, வேதனையில் கூறுகிறோம். லஞ்சமோ ஊழலோ அங்க அதிகமாயிடுச்சு. எங்களுடைய கோபமே இதுதாங்க. அங்கு லஞ்சம் தஞ்சம் புகுந்ததின் விளைவு என்ன தெரியுமா? பணம் அதிகம் இருந்தால் வாய்ப்பு உண்டு, பணம் குறைந்தால் வாய்ப்புகளும் குறையும். பெற்றோரிடம் பணமே இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லையே. இதுதான் எங்களுடைய கோபம். அதனாலதான் பாரதியே சொல்லியிருக்காரு, ரௌத்திரம் பழகு. அப்புறம் ஒரு பெற்றோருடைய கடமை என்ன? அவர்களுடைய குழந்தையினுடைய அன்றாட சின்னஞ்சிறு கனவுகளை நிறைவேற்ற வேண்டும், நல்லதொரு எதிர்காலத்துக்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும். இது எந்த நாட்டுல சாத்தியம்? ஒரு வளரும் நாட்டில, வளர்ந்த நாட்டிலேயே இங்க வளர்ற குழந்தைங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகம். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட சூஷினா என்னன்னு கேக்குறான்னு வைங்க, இங்க ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் சூஷினா என்னன்னு காமிக்க முடியும், வாங்கி கொடுக்க முடியும். இதுவே இந்தியால கேக்குறான்னு வைங்க, அவங்க பெற்றோருக்கே சூஷினா என்னன்னு தெரியாது. வேணும்னா பக்கத்து வீட்டு சுசி மாமியை கூப்பிட்டு காட்டலாம். இதுதான் அங்கத்துடைய நிலைமை. அப்புறம் அவங்க பேசுவாங்க, இந்தியால கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்கு அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது. இந்தியால கலாச்சாரம் பண்பாடுலாம் இல்லைங்க. அங்க யூகேஜி பையன் எல்கேஜி பொண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்கறான். இப்பெல்லாம் ரேட்டிங் பார்த்துட்டு இங்கிலீஷ் படத்துக்கு கூட குடும்பத்தோட போக முடியுது. அங்க மெரினா பீச்சுக்கு குடும்பத்தோட போக முடியுதா? அங்க எல்லாத்தையும் சட்டம் போட்டு தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கு. கோயிலே இந்த நிலைமை ஏற்படுகிறது. கடைசியா நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்ம எல்லாம் என்ன, இபிகோ 104ஆம் சட்டத்தின்படி நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகளா? இல்லை. தேடல் இருக்கும் ஒவ்வொரு இளைஞனும் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்பது அவனுடைய கனவு. நமக்கும் அந்த கனவு இருந்தது. நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்?
இங்க வாய்ப்புகள் அதிகம், வசதிகள் அதிகம். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும் தான் இங்க வந்திருக்கோம். அப்படி இங்க வந்துட்டு இங்க சவால் ஜாஸ்தின்னு எப்படி அந்த அணி பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல எவ்வளவு உண்மை இருக்கணும் எனக்கு தெரியல. பட்டுக்கோட்டை அழகா சொல்லுவான், ஜனநாயகம் என்னும் சந்தையில் நான் விற்ற சரக்குகள் விற்கவில்லை, இனநாயகம் ஜாதி பணநாயகம் இவையாவும் வாழும் நாட்டிலே. இந்தியால இனநாயகமும் ஜாதி பணநாயகம் தாங்க இருக்கு. அந்த இருள் சூழ்ந்திருக்கிறது. அதனால் அந்த சவால்கள் அதிகம். ஆனால் அந்த சவால்களை மீறிய சாதனைகளும் அங்கு அதிகம். அப்படிப்பட்ட சாதனையாளர்களால் அந்த இருள் நீங்கும் பொன்னான விடியலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவரை குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக சவால் இந்தியாவிலே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அவர் அங்கே வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். 2008 தலை சிறந்த பாடல் நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. அது மாதிரி எதிரணியினர் 2 பாயிண்ட் தாங்க சொன்னாங்க. தாத்தா பாட்டி இங்க இல்லையா, அப்புறம் அவங்க ஏபிசிடியா. இதுக்கெல்லாம் நாங்க பதில் வரிசையா சொல்றோம். முத்து சொன்னாரு, நம்ம இருக்க ஸ்டேட் கவர்னரே கம்பி என்றாரு. அவரு வாங்கினாரு என்னறாரு. நம்ம ஊர்ல வாங்கினா வாங்கிட்டு இருக்கான், வாங்குவான், ஆனா கம்பி எண்ண மாட்டான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இங்க குழந்தை பெற்றுக்கிறது மெக்டானல்ட்ஸ் மாதிரியா, போறோம் சாப்பிடுறோம் வரோம், நல்லது. நம்ம ஊர் சரவண பவன் பாத்திருக்கீங்களா? தெருக்கோடி வரைக்கும் கியூ நிக்குது சார் ஒரு தோசை சாப்பிட. அது மாதிரிதான் அங்க குழந்தை பெற்றுக்கிறதும் அவ்வளவு கஷ்டம். கியூல நின்று குழந்தை பெற்றுக்கணும். இங்க எல்லாம் வசதியா கிடைக்கிறதே சவால்னு சொல்றாங்க. அப்புறம் ரவி சொன்னார், இங்க வந்து குழந்தை 911 கால் பண்ணுதுன்னு. நல்ல விஷயம் தானே. நம்ம ஊர்ல ஏதாவது பிரச்சனை 100 கால் பண்றோம் போலீஸ்க்கு. என்ன தெரியுமா வருது? இந்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை, தயவு செய்து நீங்கள் சரி பார்த்து திரும்பவும் டயல் செய்யுங்கள். அப்புறம் பிளையிங் கன்சல்டன்ஸ் பத்தி பிரீத்தி சொன்னாங்க. அதாவது மண்டே போவாங்களாம், ஃப்ரைடே வந்துருவாங்களாம். அவராது மண்டே போயிட்டு ஃப்ரைடே வராரு. எங்க நாட்டுல எவ்வளவோ பேர் பணத்துக்காக சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் 2 ஆண்டுகள் போயிட்டு குழந்தைய போட்டோல பாத்துட்டு இருக்காங்க. அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அப்புறம் அதாவது அப்பா தாத்தா இல்லையா பாட்டி இல்லையா, ஆனா நயகரா நீர்வீழ்ச்சி காமிக்கிறோம்னா வந்துடுறாங்க. நடுவர் அவர்களே, இந்த எல்லை கோட்டையை அழிப்பதற்கு அழிப்பான் உண்டு. பிளேன் ஏறி வந்துடலாம், ஆனா அங்க தாத்தா பாட்டியை கூப்பிட்டா வர முடியாது. ஏன்னா அங்க விவசாயம் இருக்கு, வயல் இருக்கு. வறுமை கோட்டை அழிப்பதற்கு ஒரு அழிப்பான் கண்டுபிடிக்கவில்லை என்பதே அங்கு நிசப்தமான உண்மை. அப்புறம் ரங்கா சொன்னார், கன் கல்ச்சர் விர்ஜினியா டெக்ல என்ன நடந்ததுன்னு. இங்க கன் கல்ச்சர்னா அங்க அருவா கல்ச்சர். திருப்பாச்சியில தீட்டிக்கிட்டே இருக்கான் சார். அப்புறம் அங்க வந்து ரங்கா சொன்னாரு, குழந்தைகள் தெருவோட வளருதான். பக்கத்து வீட்டுக்கு போதான், அக்கத்து வீட்டுக்கு போதான், யாரு கையில காது குத்துறீங்க? அங்க அந்த பொண்ணு பாக்குற பார்வை ஒண்ணு சரியில்லையே, நீ வீட்டுக்குள்ள போ, உடனே உள்ள அனுப்புறோமா இல்லையா? அப்புறம் இங்க வந்து அவங்களே பாத்திரம் தேய்க்கிறாங்களா, அவங்களே துணி துவைக்கிறாங்களா, எல்லாம் பண்றது மிஷின் இருந்தாலும் அவங்களே பண்றாங்க. அவரவர்கள் வேலையை அவரவர்கள் தான் செய்ய வேண்டும். இதை எப்படி நீங்கள் சவால் என்று சொல்ல முடியும்? ஆனா இது இந்தியால இது ஒண்ணும் இல்லை. இந்தியாவுக்கு போயிருக்கும் போது என்னுடைய குழந்தைக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க. நீ போய் டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ற? அங்கு நம் கடமையை செய்வதற்கே தடை விதிக்கப்படுகிறது. அது சவாலா? நம்ம வேலையை நம்மளே செய்யறதுக்கான உரிமை இருக்கிறது சவாலா? எனக்கு தெரியவில்லை. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு விடப்படுறது, வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் முட்ட சிறகலிட்டு வளர்த்த நம் பெற்றோர்களை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். நம்மை வளர்ப்பதற்கு நம் பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை விட நாம் நம் குழந்தைகளை வளர்த்து கஷ்டப்படுகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கே விடை தெரியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.